அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது சூரா அல்-லுக்மான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நன்மை செய்வோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் எத்தகையோர் என்றால், தொழுகையை உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள், ஜகாத்தும் கொடுத்து வருவார்கள், இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தாம் தம் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். நிச்சயமாக இவர்களே வெற்றியாளர்கள். இவர்கள் தவிர மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுகளை விலைக்கு வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அல்லாஹுவின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அத்தகையவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனே போல், அவன் இரு காதுகளிலும் செவிட்டுத்தனத்தின் வடு இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நீர் நற்செய்து கூறுவீராக.